வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல டிவிகே கட்சியினுடைய பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். விஜயனுடைய மாஸ் என்ட்ரி அண்ட் உங்களுடைய வழக்கம் போல ஆதரவு, ஆர்ப்பரிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. பட் இது பூத் கமிட்டின்னா என்ன அப்படின்னா என்னுடைய பார்வையில் இது நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு காட்சி வரும். ஒரு ஊனமுற்ற இளைஞனை மணிவண்ணன் கூட்டி கொண்டு போய், பார், இந்த தேசத்தை யாராவது ஒருத்தன் வந்து காப்பாற்றிட மாட்டானா, ஏதாவது ஒரு மாற்று சக்தி கிடைச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க இந்த இளைஞனை பார் அப்படின்னு சொல்லுவார். இந்த படம் பார்த்தப்ப எனக்கு வந்து நான் 11ஆம் வகுப்பு என்னமோ படித்துட்டு இருந்தேன். அன்னிலிருந்து இன்று வரை அதே இயக்கம், அதே கனவு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அது நிறைய மாற்றங்கள் வந்தது. அன்புமணி ராமதாஸ் வந்தார், செங்கிலா வந்தார், அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்தார், அப்புறம் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வந்தார். யாராவது ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க, ஒரு தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சுருவாங்க, வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. யார் தனிச்சு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு புதிய முயற்சி வந்து அவங்க நமக்கு ஆதரவு கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த மாதிரியான பொது தளங்களில் பேசினதாகவோ இல்லை, அங்கங்கே நண்பர்களோட பேசுவது அதோட தான் இருந்தது. சேகுவராவின் ஒரு வார்த்தையை போல, சமூகத்துக்காக போராட முடியவில்லை என்றால் சமூகத்துக்காக பேச முடியவில்லை என்றால் ஏதாவது ஒன்று எழுதுன்ற மாதிரி, சரி பேசியாவது இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த வீடியோ. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டதான் எனக்கு தெரியல. ஆனால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து வேரூன்றி பயங்கரமாக ஒரு ஆழமாக நிற்கிறது. ஜெயலலிதா மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள் போனதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியான முகம், எனக்கு அவர் முகம் தெரியாது, அது வரைக்கும் அவசியம் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய முகம் தெரியாது. ஆகியும் அவங்களும் ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறாங்க, ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெறுறாங்கன்னா அதுக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. இவங்க வந்து கட்சியில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு அளப்பரிய சொத்து இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் கட்சியான பணிகளே போவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த அந்த வயலுக்கு போவாங்க, வருவாங்க, இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். பட் இந்த தேர்தல் வரப்போகுது, ஒரு 6 மாதம் ஆக போகுது, ஒரு 3 மாதம் ஆக போகுதுன்னா அட்டை பறக்கும், அவங்களுக்கான நேரம் வரும். ஒரு டீப் லைன், அதாவது ஒரு கூகுள் இன்னைக்கு வந்து எப்படி வழிகாட்டுதோ அது மாதிரி மனிதர்கள் வழியாக அந்த நிலப்பரப்பை அழகாடிப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அடக்கட்டா அந்த கோயில் இருக்கு பாரு, அங்கே பாருவாங்கல்ல, அவங்க அப்படி இல்லை. முனிசாமி மையம் இருக்கேன், முனிசாமி மையம் வீட்டு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குன்னு. ஸோ இதுதான் ஒரு நிலப்பரப்பை மனிதர்கள் மூலமாக அடையுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க டீப்பாக இருப்பாங்கன்றத நீங்கள் அங்கே யோசிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த மனிதர்களுடைய சுகதுக்கங்கள், வருத்தங்கள், அவங்களுடைய வேலையின்மை, அவங்களுடைய திண்டாட்டம், வறுமை, செழுமை எல்லாமே தெரியும். எவன் எதில் வீக்கு, எவன் குடிகாரன், எவன் பணக்காரன் எல்லாமே தெரியும். இன்க்ளூடிங் ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்க போனால் கூட இவங்க பணம் வாங்க மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு கொடுக்கறது வேஸ்ட்டு அப்படின்னே சொல்லுவாங்க. இல்லை நான் வாங்க மாட்டாங்க, அடுத்தால பார்ப்போம், அக்கா வணக்கா, நீங்கள் அந்த கட்சி தாக்கா ஓட்டு போடுவாங்கன்ட்டு அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவோம். ஓட்டு கேட்க போகும்போதே வேட்பாளரை கூட கிராஸ் பண்ணி அனுப்புவாங்க. வணக்கங்கா, நீங்கள் அங்கே தான் போடுவீங்க, இல்லைண்ணா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு இது இருக்கும். அவங்களுடைய சைக்காலஜிலேருந்து எடுப்பாங்க, அவங்க வாழ்வியல்ல இருந்து ஒரு அரசியலை பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்காரர் இறந்துறாரு, அவங்க பிள்ளையோட கஷ்டப்படுறாங்கன்னா அவங்ககிட்ட அவங்க ஓட்டு கேட்குற முறை எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா இவர் யார் தெரியுமாம்மா, நம்ம வேணி இருக்கலாமா, வேணியோட மூத்த சம்சாரத்தில் அவருடைய சித்தப்பா மயந்தாம்மா, நம்ம ஆளுக்குதாம்மா, நம்ம மொழி தாம்மா, நாளைக்கு வண்ணெல்லாம் வந்தாருன்னு வச்சுக்கோமா,
உனக்கு ஒரு அங்கன்வாடி பணியாளர் வேலை வாங்கிடலாமான்னு. அந்த அந்த பெண்ணுடைய நிலைமையை நீங்கள் யோசிப்பாங்க. அவங்க வழியாக இந்த அரசியலை நீங்கள் பார்க்கணும். எப்படி இருக்கும்? வறுமை, வேலை இல்லை, ஒருத்த வந்து எந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்து ஓட்டு கேட்குறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியே கட் பண்ணா வாக்குச்சாவடி யார் பேசினாரோ, இந்த வார்த்தை சொன்னாரோ அவர் உட்காந்துருப்பாரு, அவரே உங்களை ரிசீவ் பண்ணுவார், போவாங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் அங்கே ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேசுறதுக்குலாம் அங்கே வேலையே கிடையாது. நேராக போவார், அவர் என்ன கட்சியை பரிந்துரை செஞ்சாரோ அங்கே ஒரு பத்தலை அமுக்க வேண்டியதுதான், சோழி முடிச்சு. ஸோ இதுதான் பூத் ஏஜென்ட்டுடைய முக்கியமான வேலை. இயக்குனர் ராஜமுருகன் எழுதிய வட்டி முதலும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு சீன் ஒன்று விரிச்சிருப்பார். மக்கள் அரசியல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றது. ஒரு தேர்தல் அப்போ வந்து ஜெயலலிதாமா வந்து அப்போது இந்த பிரச்சார வேன்லாம் இல்லை இல்லையா, அதனால் இந்த சோடியம் லைட்டு கீழே வந்து நிப்பாட்டுவாங்களாம். ஒரு 9:10 மணிக்கு சோடியம் லைட்டு கீழே வந்து நிப்பாட்டுவாங்களாம். அவங்க ஜெயலலிதாம்மா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கொசு வந்து மேலே போச்சுட்டான். அம்மா வந்து இப்படி கொசுவை அடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு மைக்கில் பேசிட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் காலையிலிருந்து வேற மாதிரியான ஒரு அலை அந்த ஊரில் இருந்ததாக எழுதியிருப்பார். படித்துறையிலேருந்து எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து எம்பிட்டு சிவப்பாக இருந்துக்கிட்டு எவ்வளவு அழகாக இருந்துக்கிட்டு வந்து கொசுக்கு மடியில் வந்து நின்று கொசுக்கு அடியில் வந்து நின்று கஷ்டப்பட்டு பேசிட்டு போனாங்க அப்படின்ட்டு ஓட்டு பூரா மாறி விழுந்ததாக அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி தான் மக்கள் அவங்க பார்வையில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ், இது எல்லாமே எல்லாத்தையும் வந்து ஒரு தலைவரால் கொண்டு போய் சேர்த்துட முடியாதுங்கிறனால தான் திரும்ப திரும்ப இந்த மாநாட்டில் வந்து பூத் கமிட்டின்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம்னு சொன்னது காரணம் தான். நீங்கள் மோத போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்களோட, டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே மாதிரியான ஜாம்பவான்களோட. என்னை பொறுத்தளவு டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான ஒரு அரசியல் சக்தி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோவும் பயன்படுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிக வளமான ஒரு மாநிலம், புத்திசாலியான மக்கள் நிறைந்த ஒரு மாநிலம். அதில் இருந்துக்கிட்டு இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அது எவ்வளோ ஸ்பெண்டிங் எவ்வளோ வேகமாக ஆகுது, எவ்வளோக்கு இந்த அரசால் அவன் சுரண்டப்படுறான் அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்கணும். அதுக்கு மக்களும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டுக்கு காசு வாங்குற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம அப்புறம் பேசலாம். பட் அந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போய் இந்த ஏரியாவில் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பணம் இந்த ஏரியாவுக்கு பணங்கார கொடுக்கலைன்ற சொல்லி ஒரு மக்களை போராடுற அளவுக்கு கொண்டு போனதுன்றதெல்லாம் கொடுமையின் உச்சம் அது. அதனால் இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியை அகற்றியே ஆகணும். அதனால் இன்னைக்கு டிவிகே கட்சி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளோட நீங்கள் மோத போகிறீங்க. அது அந்த மோதல், அதுக்கான உழைப்பு என்பது நீங்கள் நாளையிலேருந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாகும். இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குதுன்னு போது அதுக்குரிய பாதையில் நீங்கள் கண்டிப்பாக போகணும். இன்னமும் வந்து சமூக வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் வேறு மாதிரியான கவனத்தை செலுத்தாமல் மக்களை ரேப்போன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய FMCG பாணியில் சொல்லலாம், ரேப்போ கிரியேட் பண்ணுறது. அவங்களுடைய வாழ்விலிருந்து எடுத்து அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவன் பர்சனலாக என்ன கஷ்டப்படுறான், அவனுக்கு சமூகத்தில் சாக்கடை சரியில்லை, அதெல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் என்ன கஷ்டப்படுறான், அவன் வேலை இல்லாமல் என்ன கஷ்டம், அவன் பொண்ணு என்ன கஷ்டப்படுது, அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு அந்த நிதி போய் சேர்ந்துருக்கா, 2 பெண் குழந்தைகள் பிறந்தவங்களுக்கு கொடுக்குற நிதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தினா மட்டுமே தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.